بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي ربي زدني علما وارزقني فهما. இந்த நிகழ்விற்கு வருகை தந்திருக்கும் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. முதலில் இந்த நிகழ்வுக்கு என்னையும் வளவாளராக அழைத்த ஆன்லைன் அகாடமிக்கு ஜஸாக் அல்லாஹு ஹைரன். என்னை மதித்து அல்லது எனக்காக பல தியாகங்களுக்கு மத்தியிலே அவர் ஏற்பாடு செய்திருந்தார்கள். உண்மையிலேயே ஜஸாக் அல்லாஹு ஹைரன். நான் நினைக்கின்றேன் இந்த ஸ்கிரீன் தெளிவாக அனைவருக்கும் விளங்குகின்றது என்று. அதே போல நான் பேசுவதும் தெளிவாக இருந்தால் நாங்கள் தொடரலாம் என்று எண்ணுகின்றேன் இன்ஷா அல்லாஹ். Clear இருக்கு. எஸ், ஓகே. ஜஸாக்கல்லாஹ் ஹைர் ஃபார் யுவர் ரிப்ளை. இதில் நாங்கள் ஒரு விஷயம் எடுத்துக்கொண்டோமா இருந்தால் முக்கியமாக குரானிக் மோட்டிவேஷன் அப்படின்டா என்ன, அப்படி இல்லாட்டி நாங்களும் குரானும் எவ்வளோ நெருக்கமாக இருக்கிறோம் அல்லது நாங்கள் எதனால் மோட்டிவேட் பண்ணப்படுறோம், இப்படியெல்லாம் பார்க்கும்போது முதல்ல குரான்ங்கிறது ஒரு வித்தியாசமான ஒரு வழிகாட்டின்னு சொல்லலாம். இவ்வளவு நாள் எத்தனையோ விஷயங்களை நாங்கள் படிக்கிறோம், தேடுறோம், எத்தனையோ விஷயங்களை செஞ்சு கொண்டு போகிறோம். ஆனால் இது வித்தியாசமான மோட்டிவேஷனல் டூல், ஒரு மோட்டிவேஷனல் ஒரு புத்தகம் என்றும் சொல்லலாம், அல்லது லைஃப்பை அப்படியே மாற்றக்கூடிய ஒரு புத்தகம் என்றும் சொல்லலாம். உதாரணத்துக்கு நான் இதில் ஸ்க்ரீனில் போட்டிருக்கிறேன், பார்த்த விளங்கும். குரான் அனைத்து தலைமுறையினருக்குமான உத்வேகம் என்று போட்டிருக்கிறேன். காரணம் என்றால் அல்லாஹ் எப்பவும் சும்மா ஒரு விஷயத்தை கொண்டு இப்படி செய்யுங்க, அப்படி செய்யுங்க, அப்படி சொல்றதை விட ஒரு மனுஷனுக்கு எப்போ மோட்டிவேட் ஆகுவான்னு சொன்னால் அவனுக்கு ஏதாவது ஒரு ட்விஸ்ட் இருக்கணும், அப்படி இல்லாட்டி ஒரு கேள்வி இருக்கணும், இப்படி நடந்தா என்ன நடக்குமென்ற ஒரு ஆர்வம் இருக்கணும். இப்படியான ஒரு டைம்ல தான் மனுஷன் மோட்டிவேட் ஆகுவான். இந்த டைம் தான் அல்ல பொதுவாக கேட்பான் என்றால் ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்க தேடி பார்க்க மாட்டீங்களா, ஆராய்ஞ்சு பார்க்க மாட்டீங்களா, இப்படின்னு சொல்லி கேள்விகளை கேட்பான் அல்ல. அதுல அல்ல சொல்ல வர்றது என்னென்றால் ஒரு மனுஷனுக்கு கேள்விகள் கேட்கப்படும் போது அவன் ஆர்வம் தூண்டும், அதை செய்யணும் என்ற ஆர்வம் தூண்டும். இதனால தான் அல்லாஹ் கேள்விகள் ஊடாக இந்த விஷயத்துக்குள்ள போறேன். நான் இதுக்குள்ள வாரேன். அடுத்த ஒரு விஷயம்தான் இதுல நாம எங்க இருக்கிறோம், நாங்க எங்க இருக்கிறோம் என்ற கேள்வி நிறைய பேருக்கு இருந்தாலும் கூட நாங்க சில டைம் ஓதுறோம், டைம் இல்லைன்னு சொல்றோம், சில டைம் ஓதாமல் இருக்கிறோம். நோன்பு வந்தால் அடிக்கடி குரானை நாங்கள் கையிலேயே வச்சு கொள்றோம். நோன்பு முடிஞ்சால் குரானை அப்படி தூக்கி வச்சு நாங்க எங்கட வேலையை ஸ்டார்ட் பண்ணிடுறோம். இதெல்லாம் என்ன காரணம்? என்ன? நான் கடைசியா இதை முடிக்கும் போது உங்களுக்கு ஒரு வித்தியாசமான ஒரு ஐடியா வரும். இதுல நான் சொல்றேன் என்னென்றால் ஒரு மனுஷன் எப்ப மௌத்தாகுவான் அப்படிங்கிற விஷயம் எங்களுக்கு தெரியாது. நான் இந்த ப்ரோக்ராமை செஞ்சு முடிப்பனா இல்லையா எனக்கு ஷுவர் இல்லை. நீங்க இந்த ப்ரோக்ராமை முடிச்சுட்டு இதை ஆஃப் பண்ணுவீங்களா இல்லையா உங்களுக்கு ஷுவர் இல்லை. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நீங்க இப்போ மௌத்தாக போறீங்க, அப்படி இல்லாட்டி அப்படி ஒன்று நடக்கிறது இல்லை. பட் நான் சொல்றேன் என்னென்றால் அல்லாஹ் சொல்றான், நாளைக்கு இஷாக்கு பிறகு 9 மணிக்கு உங்களுக்கு சரியா உங்களோட உசுறு கைப்பற்றப்படும் இப்படின்னு சொல்லிட்டான், அல்லது உங்களுக்கு நியூஸ் வந்துட்டு. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க உங்களோட நிலைமைய. நீங்க
நாளைக்கு இஷாக்கு இந்த மாதிரி டைம் முடிஞ்சு 9 மணிக்கு உங்களோட உயிர் உங்களோட உடம்புல இருந்து கைப்பற்றப்படும். அல்லாஹ் சொல்றான், உங்களுக்கு தொழுக, நீங்க ஓதுன குரான் இதுதான் மறுமை நாள்ல சாட்சி சொல்ல போகுது, கபர்ல வந்தவங்கள பாதுகாக்க போகுது அப்படிங்கிறான் அல்லாஹ். சரியா? இப்ப இந்த டைம் நீங்க கொஞ்சம் யோசிங்க. 9 மணிக்கு நாளைக்கு சரியா உங்களோட உயிர் பெயரும். இப்ப கொஞ்சம் யோசிங்க. நாங்க குரானோட எப்படி டச் ஆயிருக்கிறோம், எவ்வளவு நெருக்கமா இருக்கிறோம், கொஞ்சம் யோசிங்க. நாங்க அதெல்லாம் வச்சு போட்டு நாங்க ஒரு விஷயத்துக்கு வருவோம். அல்லாஹ் பல மோட்டிவேஷன் நான் சொன்னேனே, கேள்வி கேட்கிறதன் ஊடாக நிறைய விஷயத்தை கொண்டு வரான். கடைசியா இன்னொரு விஷயம் என்னென்றால், அதுல முக்கியமா ஒரு விஷயத்தை அல்லாஹ் கொண்டு வரான். நீங்க குரானை ஆராய்ச்சி பண்ணி பார்க்க மாட்டீங்களா? அதை தேடி பார்க்க மாட்டீங்களா? இப்படியெல்லாம் கேள்விகள் கேட்கும் போது, நாங்க ஆல்ரெடி இஸ்லாம் அப்படிங்கிற ஒரு மார்க்கத்துல முஸ்லீமா இருக்கிறதால இதுல வெளிவு தெரியாத ஆட்களா நாங்க இருக்கிறோம். சரியா? நல்லா ஞாபகம் வச்சுக்கொள்ளணும். ஏனென்றால் அல்லாஹ் சொல்றான், உங்களுக்கு நாளைக்கு 9 மணிக்கு உங்களோட உயிர் பெறும். சரியா? அதோட தான் நான் இதை கொண்டு வரேன். இதுல Let's Mer. இதுல குரான்ட வெளிவ எப்படி கண்டுபிடிச்சாங்க, அல்லது குரான்ட வெளிவ எப்படி உதாரணம் காட்டலாம் இப்படின்னு நம்ம பார்த்தோம். உதாரணத்துக்கு நான் கொண்டு வரேன். நிறைய ஆராய்ச்சியாளர்கள் இஸ்லாத்துக்கு இருக்கிறாங்க. காரணம் என்ன? இப்படி என்று நாங்க தேடி பார்க்க போனால், முதலாவது உதாரணத்துக்கு சொல்றேன். அதாவது இந்த 20ஆம் நூற்றாண்டுல 20th செஞ்சுவரின்னு சொல்லுவாங்க. இந்த 20ஆம் நூற்றாண்டுல ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்கிறாங்க. என்னென்றால் அந்த பிக் பேங் தியரின்னு சொல்லுவாங்க. அதாவது பெருவெடிப்பு கோட்பாடு அப்படின்னு சொல்லி, அதனால தான் அந்த உலகம் இப்படி வந்தது அப்படின்னு சொல்றாங்க. இப்போ இதை ஒரு ஆராய்ச்சியாளர் என்ன செய்யறாருன்னா, ஆராய்ச்சி பண்ணி கொண்டு இருக்கிறார். அவர் தான் 20ஆம் நூற்றாண்டுல கண்டுபிடிக்கிறார். ஆனா 1448 வருஷத்துக்கு முன்னுக்க அல்லாஹ் குரான்ல அதை சொல்லிட்டான். இப்ப இவர் குரான் எடுத்து பார்க்குறாரு. அங்க உள்ள ஃப்ரெண்ட்ஸ் சொல்றாங்க என்னென்றால், இதுலயும் அப்படி ஒன்று இருக்குது அப்படின்ட்டு. அப்போ அல்லாஹ் ஆல்ரெடி சொல்லிட்டான். அத்தியாயம் 21ல சொல்றாங்க என்றால், நாங்க தான் இந்த பிரபஞ்சத்தை, அதாவது பூமியையும் வானத்தையும் வேறு வேற ஆக்கினோம் அப்படிங்கிறார். அப்போ இவர் பார்க்குறாரு, இது என்ன விஷயம், இப்படி ஒன்று இருக்குதா, இது ஒரு மனுஷனால சொல்லலாதே, இப்படி ஒன்று நடந்திருக்குமா இருந்தால் இது இறைவனால அருளப்பட்ட வேதம் தான் இப்படின்னு இவரு இஸ்லாத்துக்குள்ள வாராரு. நாங்க கொஞ்சம் யோசிச்சு பார்ப்போமா? நாங்க ஆல்ரெடி இஸ்லாத்துல இருக்கிறோம். ஆனா எங்கட நிலைமை, நான் குரான் எடுக்கிறது இல்ல, ஆராய்ச்சி பண்றது இல்ல. அல்லாவே கேட்கிறான், நீங்க தேடி பார்க்க மாட்டீங்களா, ஆராய்ச்சி பார்க்க மாட்டீங்களா இப்படின்னு கேட்கும் போது கூட நாங்க ரெடி இல்லை. அதை ஆராய்ச்சி பார்க்கறதுக்கோ தேடி பார்க்கறதுக்கோ நாங்க ரெடி இல்லை. சரியா? அப்போ நல்லா ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. இப்போ உங்களோட டைம் மகரிப் ஆகிட்டு, நாளைக்கு மகரிப் டைம் ஆகிட்டு. சரி, 9 மணில இருந்து இப்போ டைம் கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிக்கிட்டு வருது. இப்போ அதாவது நான் சொன்னேனே, நாளைக்கு இஷாக்கு, அதாவது 9 மணிக்கு உங்களோட உயிர் கைப்பற்றப்படும். நான் சொல்றேன், இப்போ உங்களோட டைம் சுபஹ் ஆகிட்டு. யோசிச்சு கொள்ளுங்க. அடுத்த ஆட்களை பத்தின குரோத எண்ணம் இருக்குமா? அடுத்த ஆட்களை பத்தின இது பழி வாங்கணுமென்ற எண்ணம் இருக்குமா? அல்லாஹ் சொல்றான், உங்களோட உயிரை நான் எடுக்க போறேன். நீங்க யோசிச்சு கொள்ளுங்க. நான் என்ன செய்வேன்? நாளைக்கு நான் 9 மணிக்கு மரணிப்பனா இருந்தால் அல்லாஹ் கிட்ட போகும்போது நான் என்னத்து கொண்டு போக போறேன்? ஆக குறைஞ்சது குரான் ஓதுனதாவது இருக்குதா? கொஞ்சம் யோசிச்சு போங்க. அடுத்தது நான் வாரேன் இன்னொரு உதாரணம். என்னென்றால், சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் சம்பந்தமா எல்லாருக்கும் தெரியும். அவருக்கு பல மொழிகள் தெரியும். மிருகங்கள், பறவைகள் கதைக்கிற மொழிகள் தெரியும். அதாவது குரான்ல 27ஆம் அத்தியாயத்துல இது சம்பந்தமான ஒரு கதை உண்டு வருது. எல்லாருக்குமே தெரியும், சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவங்களும் எறும்பும் அப்படின்னு. இதுல ஒரு ஆராய்ச்சியாளர் என்ன செய்யறாருன்னா, குரான்ல பிழை ஒன்று கண்டுபிடிக்கணும். இதுதான் அவரோட நோக்கம். சரியா? அப்படித்தான் நிறைய பேர் இஸ்லாத்துக்கு வந்தாங்க. அதுல இவர் என்ன செய்யறாரு என்றால், குரான்ல பாக்குறாரு, அந்த எறும்பு சொல்லுது என்னென்றால், குரான்ல அந்த அல்லாஹ் குரான்ல எடுத்து காட்டுறான், சுலைமானும் அவர்களுடைய படைகளும் வருவது எங்களுக்கு மேல ஏறினா நாங்க நொறுங்கிருவோம் அப்படின்னு சொல்றோம். இப்ப
இவர் இதை பாயிண்ட் எடுத்து சொல்றாரு, நான் கண்டுபிடிக்க போறேன், இந்த குரான்ல போல வேண்டி இருக்குது, பிழைய கண்டுபிடிச்சு குரான் வந்து பொய்யானது அப்படின்னு சொல்லி ப்ரூஃப் பண்ண போறேன் அப்படிங்கிறாரு. போயிட்டு குரான் ஆராய்ச்சி செய்யறதுக்காக எறும்பு எடுக்கிறாரு. எறும்பு எடுத்து சர்ச் பண்ணி பார்க்கறாரு. எறும்புல நடுப்பகுதியில கண்ணாடி மாதிரியான ஒரு பதார்த்தம் இருக்குது. அது உடைஞ்சாதான், அது நொறுங்கினாதான் எறும்பு சாகும். சரியா? இப்ப இதை கேட்டு அவரு ஷொக் ஆகுறாரு. இது எப்படி, யாரு சொன்னது இது? அது பிறகு அவரும் இஸ்லாத்துக்கு வராரு. இப்ப அடுத்தது இன்னொரு அழிக்கிறாரு. யாருன்னு சொன்னால் டாக்டர் மொரிஸ்னு சொல்றவர். இவர் வந்து இந்த உடம்புல உள்ள ஆபரேஷன் சம்பந்தமான எக்ஸ்பர்ட். இவர் வந்து பிரான்ஸ்ல உள்ள டாக்டர் வந்து. சரியா? இவர் சயின்டிஸ்ட். இவர் மனுஷனை அல்லாஹ் குரான்ல சொல்றாங்க தானே, ஃபிரௌனை நாங்க அடுத்த சந்ததிக்கு மத்தாட்சியா வச்சுப்போம் அப்படின்னு. இப்ப இவர் சொல்றாரு, அதை எப்படி வைக்கணும்? குரான்ல அல்லாஹ் சொல்றான், அந்த கடல்ல தாட்டின் என்று சொல்றான். ஆதாரம் எங்க? நான் கண்டுபிடிக்க போறேன், அதை வச்சு குரானை பொய்யாக்க போறேன் என்று சொல்லி டாக்டர் மொரிஸ்னு சொல்றவர் என்ன செய்யறாருன்னா, அந்த ஃபிரௌனோட உடம்ப ஆராய்ச்சி பண்றாரு. அதுல கடல்ல உள்ள உப்பை காண்றாரு. அவரு ஷொக்காகி போறாரு. என்னென்றால், இது எப்படி சாத்தியமாகும்? இயலாது. ஒரு, அதாவது ஒரு மனுஷனால சொல்ல இயலாத ஒரு விஷயம், அது எப்படி வந்தது இப்படின்னு பார்க்கும்போது அவர் ஆட்டோமேட்டிக்கா இஸ்லாத்துக்கு வரார். அடுத்தது முக்கியமான ஒரு ஆள்கிட்ட சம்பவம் ஒன்றுதான், ப்ரொஃபஸர் கெய்த் மோர்னு சொல்ற இன்னொரு ஆள். இவர் வந்து கனடாவில் உள்ள ஒரு டாக்டர், ப்ரொஃபஸர், சரியா, பேராசிரியர்னு சொல்லுவோம். இவர் வந்து இந்த உடம்புல உள்ள உடற்கூற்று அப்படின்னு சொல்லுவோமே, உடம்புல உள்ள கை கால் இந்த மாதிரியான ஒரு எக்ஸ்பர்ட் உண்டு. இதுல அவர் இன்னும் ஸ்பெஷல் என்னென்றால், அந்த கருவியல் நிபுணர்னு சொல்லுவோம், அதாவது பிரெக்னன்ட் ஆகின அந்த மாதிரியான ஆட்கள் சம்பந்தமான எக்ஸ்பர்ட் அவர். இவர் என்ன செய்யறாரு என்றால், இப்ப குரானை பொய்ப்படுத்தணும், இதுக்காக அவர் தேடுறாரு குரான்ல போய்த்து. அல்லாஹ் வந்து கரு சம்பந்தமா குரான்ல ஸ்டெப் பை ஸ்டெப்பா 23ஆம் அத்தியாயத்துல சொல்றான். இதை பார்த்தவர் ஷாக் ஆகிறார். என்னென்றால், இவ்வளோ நாளும் நான் தேடி தேடி கண்டுபிடிச்ச ஒரு விஷயம் குரான்ல 1400 வருஷத்துக்கு முன்னுக்கு எப்படி சொல்லப்பட்டது இப்படின்னு சொல்லி தேடுறாரு. கடைசா பல ஆர்கியூமெண்ட்டுக்கு மத்தியில அவர் ஒரு முடிவுக்கு வராரு. இல்ல, இது மனுஷனால சொல்லப்பட்டது இல்ல, நிச்சயமா இது இறைவன் சைட்ல இருந்து தான் வந்திருக்க வேணும் அப்படின்னு சொல்ற ஒரு முடிவுக்கு வராரு. இதெல்லாம் சும்மா ஜஸ்ட் ஒரு உங்களுக்கு விளங்குறதுக்கான சம்பவங்கள். கொஞ்சம் யோசிச்சு கொள்ளுங்க. அல்லாஹ் சொல்றான், நம்மிட குரான்ல இருந்து ஒரு எழுத்த ஓதினாலும் அதுக்கு நான் நன்மை தாரேன் அப்படின்னு சொல்லுவேன். இப்ப கொஞ்சம் யோசிங்க. நான் ஸ்டார்டிங்ல சொன்னேன், நீங்க நாளைக்கு இஷாக்கு, அதாவது இஷாக்கு பிறகு 9 மணிக்கு மௌத்தாக போறீங்க. மௌத்தாக போறீங்கன்னு உங்களுக்கு டைம் தெரியும். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இப்ப லுகர் டைம் ஆயிட்டு. நான் எத்தனை தடவை குரானை ஓதிருக்கிறேன்? ஒரு நாளைக்கு நான் எத்தனை தடவை ஓதுறேன்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நான் ஓதுறேனா? நான் அல்லாஹ்க்கு நன்றி உள்ளவனா இருக்கிறேனா? இப்ப நீங்க யோசிங்களே. நீங்க இப்ப குரான் ஓதுறீங்க, தொழுறீங்க, இது இல்லாம எத்தனையோ இபாதத்துகள் செய்வீங்க. என்னடா, நாளைக்கு உங்களுக்கு மௌத் வந்துட்டு அப்படின்னு உங்களுக்கு டைம் தந்துட்டாங்க. நீங்க சும்மா யோசிங்களே. ஒரு கேன்சர் பேஷண்ட், அவர் நாளைக்கு மௌத்தாக போறாருன்னு சொன்னால் அவர் எப்படியான இபாதத்தெல்லாம் செய்வார்? எப்படி கஷ்டப்படுவார்? உடம்ப கஷ்டப்படுத்தி நான் நாளைக்கு மௌத்தாக போறேன், அதுக்கு முன்னுக்கு நம்மள எல்லா நன்மைகளையும் செஞ்சு கொள்ளணும் என்று சொல்லி எவ்வளவு ஆர்வமா இருப்பார். பல சொல்றானே என்றால், நீங்க ஓதுங்க, நான் நன்மையை தாரேன் அப்படின்னு சொல்றான். ஆனா நாங்க ரெடி இல்லை. அப்படித்தானே? நாங்க ஓதுறோம், 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 ஏதோ ஓதுறோம், சில டைம் ஓதாமல் இருக்கிறோம். பட் நீங்க கொஞ்சம் யோசிங்க. நீங்க குரான் ஓதுனீங்களா இருந்தால், அல்லாஹ் சொல்றான், உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்றதுக்கு குரான் வரும் அங்க. அங்க ஒரு மனுஷன் உருவெடுத்து வரும், அங்க வந்து உங்களை பாதுகாக்கும் என்று சொல்றான். ஆனா நாங்க என்ன செய்றோம்? குரானை டைம் இருந்தா ஓதுவோம். அது டைம் இருந்தா ஓதுறது இல்ல, நாங்க அதுக்கு டைம் எடுத்து ஓத வேண்டிய ஒரு விஷயம். ஆனா நாங்க என்ன செய்றோம் என்றால் அதுக்கு ரெடி இல்லை.
நீங்க கொஞ்சம் யோசிங்க. இப்ப நான் சொன்னேன், அந்த சுபஹ் முடிஞ்சு லுஹர் முடிஞ்சு அசர் ஆகுது. உங்களோட மனசு, உங்களோட இதெல்லாம் எப்படி இருக்கும்? கல்பெல்லாம் எவ்வளோ அடே நான் மௌத்தாக போறேன், நமக்கு எப்படி இருக்க போகுது? அல்லாஹ் இப்ப கேள்வி கணக்கு ஸ்டார்ட் பண்ணினா நான் என்ன செய்ய போறேன்? கபூர்ல கொண்டு போய் வச்சால் நான் என்ன செய்ய போறேன்? ஆக குறைஞ்சது நம்மளை ரெக்கமெண்ட் பண்றதுக்கு குரான் நான் ஓதிக்கிறேனா, ஓதிருக்கிறேனா? இப்படின்ற கேள்விய கொஞ்சம் உங்களோட மனசுல கேட்டு பாருங்களேன். கொஞ்சம் கேட்டு பாருங்களேன். ஆனா எங்கட இதுல இல்ல, நிறைய பேர் ஓதுறது இல்ல. ஆனா நாங்க யோசிக்கிறது, பேரண்ட்ஸா இருந்தால் என்னடா இதுல எல்லாரும் இருக்கிறீங்க, சரி. பேரண்ட்ஸா இருந்தா யோசிக்கிறது என்னென்றால், பேரண்ட்ஸ் யோசிக்கிறது இங்க உள்ள ஸ்டூடெண்ட்ஸ், அதாவது எங்களோட பிள்ளைகள் எல்லாம் ஓதணும் குரான். நல்லா ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. நீங்க மாறாத வரைக்கும் பிள்ளைகளை மாத்த இயலாது. நீங்க தொழுறீங்களா இருந்தா பள்ளிக்கு போயிட்டு பிள்ளைகள் பின்னுக்கு வருவாங்க. அது காலம் போனாலும் ஆட்டோமேட்டிக்கா நடக்கும். குரான் வீட்டுல, உதாரணத்துக்கு உங்களோட வீட்டுல 4 பேர் இருக்கிறீங்கன்னு வச்சுக்கொள்ளுங்களேன். இதுல வாப்பா இருக்கிறாங்க, உம்மா இருக்கிறாங்க, 2 பிள்ளைகள். இதுல கடைசி பிள்ளை ஓதுறது இல்ல. மிச்சம் 3 பேரும் ஓதுறதா இருந்தால் ஆட்டோமேட்டிக்கா அவங்க ஒரு கட்டாய நிலைமைக்கு தள்ளப்படுவாங்க. என்றால் நானும் ஓதணும், எல்லாரும் ஓதும் போது நான் எப்படி சும்மா இருக்கிறது, இப்படி என்று சொல்லி தள்ளப்படுவாங்க. இப்ப யோசிச்சு பாருங்க. நாங்க ஓதி போட்டு அடுத்த ஆட்களை ஓத சொன்னோமா, நாங்க ஓதாம அடுத்த ஆட்களை ஓத சொன்னோமா? எங்களோட நிலைமை எப்படி என்றால், நாங்க ஓத மாட்டோம், மத்த எல்லாரும் ஓதணும், எங்களோட பிள்ளைகள் ஓதணும், தம்பி தங்கச்சிமார் ஓதணும். இப்படி என்ற ஒரு கன்செப்ட்ல தான் நாங்க இன்னும் இருந்து கொண்டிருக்கிறோம். நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். அடுத்தது நீங்க இதை பாருங்க. நான் ஜஸ்ட் சும்மா ஒரு எல்லாருக்கும் விளங்கணுன்றதுக்காக இப்படி ஒன்று போட்டிருக்கிறேன். நீங்க நிறைய மோட்டிவேஷன் ப்ரோக்ராமுக்கு போயிருப்பீங்க. இதுல நான் கேட்கிறேன் என்றால், கன்சன்ட்ரேஷன் கொண்டு வரத்துக்கு, அதாவது கவனக்குவிப்பை கொண்டு வரத்துக்கு நாங்க என்ன செய்யலாம் அப்படிங்கிறதுக்கு பல உதாரணங்கள் மோட்டிவேட்டர்ஸ் உங்களுக்கு சொல்லியிருப்பாங்க. இப்படி செய்யுங்க, அப்படி செய்யுங்க, அதை செய்யுங்க, இது செய்யுங்க. அடுத்தது நான் இருந்து படிக்கிறதுக்கு என்ன செய்யலாம், இதுக்கு என்ன செய்யறது? அடுத்தது நமக்கு ரிசல்ட்ஸ் நல்லா வர்றதுக்கு என்ன செய்யலாம், இதுக்கு ஒரு வழியை சொல்லுங்க அப்படின்னு சொன்னால், இஸ்லாத்தில இருந்தே எடுத்து வேற பேர்ல தந்த நிறைய கைடன்ஸ் இருக்குது. உதாரணத்துக்கு சொல்றேன். ஒரு ஆள் எப்ப குரான் ஓதுறாரோ அவர் கன்சன்ட்ரேஷன், அதாவது அந்த கவன குவிப்புங்கிறது ஆட்டோமேட்டிக்கா வரும். சரியா? நீங்க வேண்டால், நீங்க இன்றைக்கு இந்த ப்ரோக்ராம் முடிஞ்ச பிறகு எடுத்து ஏதாவது வசனம், அது குரான்ல கவிதை அமைப்பா இருக்கலாம், அல்லது குரான் ஒவ்வொரு வசனங்களா இருக்கலாம், மனசுக்கு ஆறுதல் தரக்கூடியதான ஒவ்வொரு விஷயமா தான் இருக்குது. உதாரணத்துக்கு நீங்க படிக்கிறதுல டென்ஷன், பட் நாங்க ஓதுறது இல்லையே அந்த டைம். எப்பாவது டைம் கிடைச்சா ஓதுறது. ரொம்ப கவலை வந்தா மட்டும் ஓதுறது, கவலை வந்தா மட்டும் தொழுகிறது. பட் நீங்க போய் அந்த குரானை எடுத்து ஓதுவீங்களா இருந்தால் ஆட்டோமேட்டிக்கா உங்களோட பிரைன் அதை கன்சன்ட்ரேட் பண்ணும். அதாவது என்ன செய்யும் என்றால், கவனத்தை கொண்டு போய்த்து குவிக்கும். இந்த டைம் உங்களுக்கு ஞாபக சக்தி கூடும். நீங்க போய்த்து அந்த அவரு சொன்னாரு, அந்த மோட்டிவேட்டர் இப்படி சொன்னாரு, நான் இப்படி ட்ரை பண்ண போறேன், யூடியூப்ல அப்படி பார்த்தேன், இப்படி பார்த்தேன், இப்படியானதை விட்டு நான் சொல்றேன் என்றால், அனுபவத்துல கண்ட உண்மை, நீங்க போய் குரான் எடுத்து கொஞ்சம் ஓதி பாருங்க. பிரைன்ல அல்லது பாடமாக்குறதுல பிரச்சனையா? எஸ், நீங்க போங்க, போய்த்து ஓதுங்க கொஞ்ச நேரம். ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு மெமரி பவர் கூட்டுறதை பார்ப்பீங்க. அதே மாதிரி நீங்க அங்க போயிட்டு ஒரு கன்சன்ட்ரேஷன், கவனக்குவிப்பு வாரதை நீங்க பார்ப்பீங்க. இது ஆட்டோமேட்டிக்கா நடக்கும். உங்களோட லைஃப்ல மாற்றம் கொண்டு வரும். ஏனென்றால் இவ்வளோ நாளும் எனக்கு மாற்றம் வரையில்லைன்னு கேட்டால், நாங்க ஓதுறது ஏதோ வீட்டுல சொன்னாங்க, அல்லது மதரசாவை சொன்னாங்க, அல்லது அகாடமியில சொன்னாங்க, இதுக்காக தான் நாங்க ஓதுறோம். மனசு வச்சு கொஞ்ச நேரம் எங்களுக்காக ஓதி பார்த்தால் நிச்சயம் மாற்றம் விளங்கும். அடுத்தது நாங்க என்ன சொல்றது என்றால், எங்களுக்கு நிம்மதி இல்லை, டைம் இல்லை, டைம் இல்லை, டைம் இல்லை, டைம் இல்லை, எதுக்கு எடுத்தாலும் டைம் இல்லை.
வாட் இஸ் த ரீசன் ஃபார் தட்? என்ன காரணம்? டைம் இல்லை இல்லை, எங்களுக்கு டைம் இருக்குது. நாங்க அல்லாட பரக்கத்தோட பயணிக்காததால டைம் இல்லாத மாதிரி விளங்குது. நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். இப்போ நான் உதாரணத்துக்கு சொல்றேன், உண்மையா நடக்கிற சம்பவம். இஸ்ரேல்ல வந்து என்ன நடக்கும் என்றால், தொடர்ச்சியா அங்க குரானை பத்தின ஆய்வு செய்யணும். இது அதாவது எப்படி என்றால், ஒரு உம்மா வந்து கர்ப்பமாகினால், பிரெக்னென்ட் ஆகினா, அந்த உம்மா கட்டாயம் குரானை ரிசர்ச் பண்ணணும். பார்த்துக்கொள்ளுங்க. எங்கட இது முஸ்லிம்களுக்கு சொல்லப்பட்ட கொமனான வேதம் அது. அல்லாஹ் சொல்றான் என்னன்னால், ஆராய்ச்சி பண்ண மாட்டீங்களா, தேடி பார்க்க மாட்டீங்களா, இப்படி நீ கேட்கறதுக்கு அவங்க என்ன செய்றாங்கன்னு சொன்னால், இஸ்ரவேலர்கள் என்ன செய்றாங்க என்றால், அதை எடுத்து ஆராய்ச்சி செய்றாங்க. இது அங்க உள்ள பிரெக்னன்ட் லேடிஸு கட்டாயம் கொடுக்கப்பட்ட டைம் குறிக்கப்பட்ட கடமை மாதிரி உண்டு. நாங்க செய்ய வேண்டியதெல்லாம் அவங்க செய்றாங்க. காலையில ரிசர்ச் பண்ணுவாங்க, காலையில நேரத்தோட. அதாவது நாங்கள் எல்லாம் படுக்கிறதுக்கு யோசிச்சு தூங்குறதுக்கு யோசிச்சு தூங்கி கொண்டிருக்கிற டைம், அல்ல நடுவானத்துக்கு வர டைம், முயற்சியாளர்களுக்கு எல்லாம் கொடுப்பேன்னு சொல்றான். அதுல முஸ்லீமா இல்லையாங்கிறது இல்ல விஷயம். ஆனா முயற்சி செஞ்சா கொடுப்பேனுங்கிறான். அவங்க அவனோட இங்கிலீஷ் லாங்குவேஜ்ல குரானை டிரான்ஸ்லேட் பண்ணி அதை படிக்கிறாங்க. குரானை ஓதி பார்த்து அதை புல கண்டுபிடிக்கணும்னு தேடுறாங்க. தேடும் போது நிறைய உண்மைகளை கண்டுபிடிக்கிறாங்க. அதுல ஒன்று தான் அல்லாஹ் வந்து ஒரு விஷயம் சொல்றான். மலைகளை முளைகளாக நாங்கள் ஆக்கவில்லையா, இதை அவர்கள் அறிய மாட்டார்களா? இப்படின்னு ஒரு கேள்வி ஒன்று கேட்கும் போது, ஒரு கிறிஸ்டியன், நான் நினைக்கிறேன் இஸ்ரவேலில் உள்ள ஒரு ஆள் உண்டு. அவர் என்ன செய்றார் என்றால், இது எப்படி சாத்தியம் எப்படின்னு சொல்லி அதை போட்டு தேடுறார். தேடும் போது ஒரு உண்மை கிடைக்குது. எஸ், அப்படி ஒன்று இருக்குது. கீழே, அதாவது மேல மலைகள், தரைக்கு மேல எவ்வளவு உயரமா இருக்குதோ அதை விட 2 மடங்கு கீழே, கீழே முளைகளாக நாங்கள் ஆக்கி வச்சுக்கிறோம் அப்படின்னு எல்லாம் சொல்றேன். இதை பார்த்தவர் பெரிய ஷொக் ஆகிறாரு. நான் எங்க இருந்தேன் இவ்வளவு நாளும், நான் கட்டாயம் இஸ்லாத்துக்கு வரணும். அவரும் இஸ்லாத்துக்கு வர. அடுத்து வந்து அல்லாஹ் வந்து முக்கியமான ஒரு விஷயத்த சொல்றான். நீங்க கஷ்டப்பட்டு குரானை ஓதுறீங்களா, உங்களுக்கு 2 மடங்கு கூலியை தாரேன்னு சொல்றான். நாங்க இன்னும் ரெடி இல்லை. இன்னும் ஈகோ பிரச்சனை என்னென்றால், நான் போயிட்டு ஒரு நம்மளை விட வயசை குறைஞ்ச ஒரு ஆலிமாட்ட ஆலிம்ட்டு நான் ஓதுறதா? நமக்கு தேவையில்லை, நமக்கு வெக்கமா இருக்குது. இல்ல, இது அல்லாட விஷயம். நான் இப்ப சொன்னேன், உங்களுக்கு சுபா டைம் ஆகிட்டு, லுஹர் டைம் ஆகிட்டு, அசர் டைமும் முடிஞ்சிட்டு, இப்ப மஹரிப் டைமுக்கு வந்துட்டீங்க. யோசிங்க, 9 மணிக்கு நீங்க மௌத்தாக போறீங்க. உங்களோட நிலைமை எப்படி இருக்க போகுது? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நீங்க இத்தனை பேருக்கு அநியாயம் செஞ்சிருப்பீங்க. இப்ப நீங்க உங்களோட மனசை தொட்டு கேட்டு பாருங்க. நீங்க இப்ப மௌத்தாகினால் உங்களுக்கு பரிந்துரைக்கிறதுக்கு குரான் வருமா? நான் செஞ்ச அநியாயங்கள் எந்த அளவுக்கு இருக்குது, எப்படி நான் இந்த வெயிட்ட, அல்லது அடுத்த ஆட்களுக்கு செஞ்ச அநியாயத்தை நான் குரான் ஓதி தொழுது ஈடு செய்ய போறேன். அல்லாஹ் ஏற்கனவே சொல்லிட்டான், நீங்க அடுத்த ஆட்களுக்கு அநியாயம் செஞ்சு அவங்ககிட்ட மன்னிப்பு கேட்காத வரைக்கும் உங்களுக்கு மன்னிப்பு தர மாட்டேன்னு சொல்லிட்டான். இப்போ மஹரிபாகிட்டு இன்னும் 3 அவர் தான் உங்களுக்கு இருக்குது நீங்க மௌத்தாகிறதுக்கு. கொஞ்சம் யோசிச்சு பார்த்து கொள்ளுங்க. நீங்க கொஞ்சம் பாருங்க, உங்களோட கடைசி கட்டம், உங்களோட உயிர் கைப்பற்றப்பட போகுது இன்னொரு 3 அவர்ல. யோசிச்சு கொள்ளுங்க. சரி, அப்படியே வருவோம் அடுத்த விஷயம். குரான் வந்து எங்களோட வாழ்க்கையில எப்படியெல்லாம் உதவி செய்யுது அப்படின்னு கேட்டால், ஒரு மனுஷங்க டிசிப்ளினை கொண்டு வருது. அது எப்படி டிசிப்ளின்? அது எப்படி ஒரு மனுஷனை ஒரு எப்படி ஒரு பில்ட் பண்ணுது, எப்படி ஃபார்ம் பண்ணுது அப்படின்னு கேட்டால், குரான்ல இன்னொரு ஆராய்ச்சியாளர் என்ன செய்றார் என்றால், குரானை நான் பொல்ல ஒன்று பிடிக்கணும், பிள்ளை ஒன்று பிடிச்சி குரான் பொய்யாக்கணும் என்று சொல்லி கேரி மில்லர்னு சொல்ற கனடிய ஒரு கிறிஸ்தவ சம்பந்தமான மத போதகர் இவர் என்ன செய்றார் என்றால், குரான்ல பிழைய கண்டுபிடிக்கணும், பிழைய கண்டுபிடிச்சு இது பொய்ன்னு சொல்லணும். இதுக்காக அவர் என்ன செய்றாரு, குரானை தேடுறார். தேடிட்டு போகும்போது அதுல சொல்றான், இது வந்து ஒரு இறைவன், அதாவது அல்லாஹ் கிட்ட இருந்து வந்தது இல்லாம இருந்திருந்தா இது
நிறைய முரண்பாடுகளை கண்டிருப்பீங்க. அதை கொஞ்சமாவது ஒரு சற்று சிந்திக்க மாட்டீங்களா அப்படின்னு நான் கேட்குறேன். இதை பார்த்த இவரு ஷாக் ஆகி இதை பார்த்து, என்ன இது, நிச்சயமா இறைவன்ட்ட இருந்து வந்தா தானே முரண்பாடுகள் இருக்காது, நான் இதுல முரண்பாடை கண்டுபிடிக்கிறேன் என்று அவர் வாராரு, தேடுறாரு, கடைசியில இஸ்லாத்துக்கு வாராரு. இதுதான் ரியாலிட்டி. ஆனா நாங்க ஆல்ரெடி இஸ்லாம் அப்படிங்கிற முஸ்லீமா இருக்கிறதால அதுல வெளியும் தெரியாது. இதே நாங்க மௌத்தாக போறோம் என்றால் நாங்க ஓடுறோம், தேடுறோம், கடைசி கட்டத்துல நாங்க தேடுறோம், ஏதாவது ஒண்ணு செஞ்சு இந்த கடைசியில அந்த பஸ் வருவது, கையை காட்டி ஃபுட்போட்லயாவது ஏறிட்டு போயிடுவோம். அங்க போய் இது ஃபுட்போட் கதையெல்லாம் இல்லை. நாங்க நன்மை செஞ்சிருந்தால் சொர்க்கம், இல்லையா அப்படி போக வேண்டியதுதான். இது நம்மளோட நிலைமையை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நாங்க எங்க இருக்கிறோம், நாங்க என்ன செய்ய போறோம்? இப்ப நான் சொன்ன அந்த 3 ஹவர் தான் இருக்குது. இந்த டைம் நீங்க யோசிப்பீங்களா? ஒரு ஆள் வந்து உங்களுக்கு அநியாயம் ஒரு ஆள் வந்து உங்களுக்கு அநியாயம் செஞ்ச ஒரு ஆளா இருக்கிறார். அவரை மன்னிப்பீங்களா? அப்படி இல்லாட்டி அவருக்கு சண்டைக்கு போவீங்களா? அவரோட ஃபைட் பண்ண போவீங்களா? மன்னிக்க போறீங்களா? கொஞ்சம் உங்களோட மனசு தொட்டு கேட்டு பாருங்க பாப்போம். நீங்க என்ன செய்ய போறீங்கன்னு சொல்லி கொஞ்சம் யோசிச்சு பார்த்துக்கொள்ளும். சரியா? அடுத்தது, நாங்க குரானை ஓதுறோமா? ஒரு டைம் எடுத்து ஓதுவோமான்னு கேட்டால் எங்களுக்கு டைம் இல்லைன்னு சொல்றோம். டைம் இருக்குது, நாங்க எடுக்கிறது இல்லை. அதை எடுத்து பாருங்க, ஆட்டோமேட்டிக்கா உங்களோட லைஃப்ல பெரிய சேஞ்ச் ஒன்று பார்ப்பீங்க. நிறைய சேஞ்சஸை பார்த்து, அல்லது ஸ்டூடெண்ட்ஸுக்கு கைட் பண்ண டைம் வந்து நான் ஒரு சம்பவத்தை கட்டாயம் சொல்லணும். ஒரு ஸ்டூடெண்ட், நம்மட ரொம்பவே நெருக்கமான ஒரு ஸ்டூடெண்ட், அவர் வந்து ஒரு பாய் உண்டு. அவர் குரான் ஓதுறது இல்லை. அவர் அம்மா எத்தனையோ தடவை சொல்லி, பாப்பா எத்தனையோ தடவை சொல்லி கேட்குறாரு இல்லை. இப்போ கெரியர் கவுன்சிலிங் என்ற ஒரு செஷனுக்கு வந்து பர்சனலி கூட்டி கொண்டு வராங்க. இப்போ அதில் வந்து எங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஒரு மனுஷனை பேசி கொண்டிருக்கும் போது அவர் யாரு, என்ன அப்படின்னு ஒரு அனலைஸ் வந்து பண்ணலாம். இப்போ கதைச்சு கொண்டிருக்கிறோம், பேசி கொண்டிருக்கிறோம். ஒரு ஃபுல் ஃபெடப்பில் கதைக்கிறார். சார் நமக்கு டைம் இல்லை, நமக்கு ஓதையில மாட்டிக்குது, அதனால இன்னொரு ஆள்கிட்ட போய் இது ஓதுறதுக்கு கஷ்டமாக இருக்குது, இதெல்லாம் சொல்கிறார். எல்லாத்தையும் கேட்டுக்கொண்டிருந்து அவரை தனியாக கூப்பிட்டு, என்னத்துக்காக உங்களுக்கு கஷ்டமாக இருக்குது, என்னத்துக்காக ஓத மாட்டேங்கிறீங்க இப்படின்னு கேட்கும்போது, சார் டைம் இல்லைன்றார். நான் சொன்னேன், நீங்கள் காலையில் சாப்பிட்டுட்டு எவ்வளோ நேரம் ஃப்ரீயாக இருப்பீங்க, ஃபோன் பார்ப்பீங்க. அதே மாதிரி இதே கதை, அதாவது நான் சொன்னேனே, அதாவது நாளைக்கு இஷாக்கு 9 மணி டைமுக்கு உங்களோட உயிர் போக போகுது அப்படின்ட்டு அவரை வச்சு இதைத்தான் தனியாக சொல்லி கொண்டு போனேன். என்னண்டா தம்பி, நீங்கள் 9 மணிக்கு மொத்தாக போறீங்கம்மா, இப்போ உங்களோட நிலைமை என்ன? நீங்கள் ஓதி இருக்கிறீங்களா? தொழுது இருக்கிறீங்களா? இல்லை. இப்போ அவர் பயப்படுறாரு. சார் இப்படி பயங்காட்டாதீங்க. இல்லை, நான் சொன்னேன் ரியாலிட்டி. நானும் இப்போ உங்களோட கதைச்சு முடிவு நாடு நமக்கு தெரியாது. நீங்கள் இந்த ப்ரோக்ராமை முடிச்சுட்டு போவீங்களான்னு எங்களுக்கு தெரியாது. கொஞ்சம் திங்க் பண்ணி பாருங்கன்ற. அப்போ அவர் அழுறாரு அழுறாரு அழுறாரு. சைட்டில் இருந்த பேரண்ட்ஸ் எல்லாம் வந்துட்டாங்க. அந்த கேபின்ல ஓடி வந்து கேட்குறாங்க, சார் என்னத்துக்கு சார் மகன் அழுறாரு, என்னத்துக்கு சார்? நான் சொன்னேன், அவர்கிட்டே கேளுங்க அப்படின்னு. கடைசி அவர் சொல்லிட்டு போனாரு, சார் நான் இதுக்கு பிறகு நிச்சயமா ஒரு நாளும் குரான் ஓதுறதை விட மாட்டேன் சார் அப்படின்னார். இப்போ அவர் நல்ல பொசிஷன் ஒன்றில் இருக்கிறாரு. அன்றைக்கும் பேசிக்கொண்டிருக்கும் போது, சார் நீங்கள் அன்றைக்கு சொன்ன அந்த மௌத்து நாளைக்கு வரப்போகுது, இந்த டைம்னு சொல்லி சொன்னீங்க. இப்போ நமக்கு பயம் என்னன்னு சொன்னால், நான் எப்போ மௌத்தாக வேண்டும் நமக்கு தெரியாது. அப்போ நான் நம்மளால ஏண்டத்தை நல்லது செஞ்சுட்டு போயிடணும் இப்படின்ற ஒரு நோக்கத்தில் இருக்கிறேன் சார். அதே மாதிரி நான் கேட்டேன், ஓ நீங்கள் ஒழுங்கா படிக்கிறீங்களே இப்போ எப்படி? இல்லை சார், நீங்க சொன்ன மாதிரி எப்ப நான் குரான் எடுத்து அதுக்காக அந்த படிக்கிற டைம்லயும் சின்ன ஒரு நேரம் ஒதுக்கி ஓதத் தொடங்கினனோ,
நம்மட கான்சென்ட்ரேஷன் எல்லாம் அதுக்குள்ள வந்தது சார். ஞாபக சக்தி கூடிச்சுது சார். இப்ப நான் அந்த நிலைமையில இல்ல. இப்ப நான் டோட்டலி டிஃபரண்ட். நம்மளோட லைஃபை சேஞ்ச் பண்ணிட்டு சார் அப்படின்றாரு. இப்ப நமக்கு ஷாக். எஸ், இது எப்படி ஒரு மனுஷனை மாத்திருக்குது அப்படிங்கிறதுக்கு உதாரணம். சரியா? எஸ். அடுத்து வந்து நான் இப்ப சொன்னேனே, ஆல்ரெடி நான் சொன்ன விஷயங்கள் தான். எங்களுக்கு டைம் இல்லைன்னு சொல்றோம். எங்களுக்கு டைம் இல்லைன்னு சொல்றோம். இந்த டைமை எடுக்க வேண்டியது நாங்கள். நாங்க தான் டைமை எடுக்கணும். டைம் ஓட்டோவோ வராது. நாங்க பொதுவா எங்களோட சொசைட்டில ஒரு பழக்கம் ஒன்று இருக்குது. போன பஸ்ஸுக்கு கையை காட்டுறேன். எல்லாம் முடிஞ்சுது. இப்ப நான் சொல்லிட்டேன் இன்னொரு 3 ஹவர். அந்த 3 ஹவர் முடிஞ்சு இன்னும் 2 ஹவர் தான் இருக்குது நீங்க மௌத் ஆகிறதுக்கு. இப்போவாவது தொழுது குரான் ஓத மாட்டீங்களா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. கையில இருக்குது. கையில எல்லாம் புத்தகத்தை அந்த புத்தகமாக்க வச்சு உங்களோட கையில தந்திருக்கிறான். இதையாவது ஓதி தொழுது சொர்க்கத்துக்கு வாங்கப்பா அப்படின்னு சொல்லி. ஆனா நாங்க ரெடி இல்லை. நாங்க என்ன செய்றோம்? எங்களுக்கு டைம் இல்லைன்னு சொல்றோம். அடுத்தது நாங்க மெதுவா ஓதுறோம். மெதுவா ஓதுறோம், எங்களுக்கு ஓத தெரியாதுன்னு சொல்றோம். அரபிக் தெரியாதுன்னு சொல்றோம். இது ரீசன் இல்ல. இது ரீசன் நினைக்கிறீங்களா? அல்லாஹ்கிட்ட நாளைக்கு போய் இது சொல்லலுமா? நான் இப்ப யோசிங்க. அதாவது நான் வேற ஒன்றும் சொல்லல. அதாவது இன்னொரு 2 ஹவர்ல உங்களோட உயிர் போக போகுது. 9 மணி ஆக போகுது. இன்னொரு 2 ஹவர்ஸ் தான் இருக்குது. இப்ப நீங்க சொல்லுவீங்க நமக்கு அரபிக் தெரியாது, நமக்கு டைம் இல்ல, நான் மெதுவா ஓதுறாள், நமக்கு ஓத தெரியாது சொல்லுவீங்களா? இல்ல. நீங்க என்ன செய்வீங்க? அடுத்த ஆள்கிட்ட கேட்டாவது ஓதுவீங்க. சின்ன பிள்ளை இருந்தாலும் அது கண்ணுக்கு விளங்காது. ஏனென்றால் நான் மௌத்தாக போறேன் அப்படின்ற ஒரு எண்ணம். இதுல பெரிய ஒரு விஷயம் சொல்ல இல்லை. ஜஸ்ட் உழுடுங்க, அமைதியான ஒரு இடத்துக்கு போங்க, மனசு வச்சு ஓதுங்க. இதுல முக்கியமா நல்லா ஞாபகம் வச்சு கொள்ளுங்க. நம்மளோட ஃப்ரெண்ட் யாரு அப்படின்னு கேட்டால், நான் குரானை ஃப்ரெண்டா மாத்தினேன்னா நமக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. ஆனா நாங்க பிரச்சனை இல்லாம இருக்கிறதுக்கு ரெடி இல்லை. நாங்க போய் கவுன்சிலர்கிட்ட கேட்குறோம். நமக்கு அந்த பிரச்சனை, இந்த பிரச்சனை, இப்படி பிரச்சனை, பொருளாதார பிரச்சனை. எஸ், அல்லாஹ் சொல்றான், நீங்க வாங்க நம்மகிட்ட. எப்படி வர்றது? ஒன்று தொழுக, அடுத்து குரான் ஓதும். ஓதி நடந்த விஷயங்கள் தான் நான் உங்களுக்கு ஒவ்வொன்றா சொல்லி கொண்டு வந்தேன். நிறைய பேர் நாங்க என்ன செய்றோம்? ஓதுறதுக்கு ரெடி இல்லை. இப்ப யோசிங்க. இப்போ ஒரு 1 ஹவர் தான் இருக்குது. இன்னொரு 1 ஹவர்ல நீங்க மூத்தாக போறீங்க. ஒரு 1 ஹவர் நீங்க மூத்தாக போறீங்க. கொஞ்சம் யோசிங்க. இப்ப உங்களுக்கு நிலைமை என்ன? 1 ஹவர் 60 நிமிஷம் தான் இருக்குது. இப்ப அந்த 60 நிமிஷமும் எப்படி மனசுக்குள்ள திக் திக் நிமிடங்களா மாறும்? அல்லாஹ் கையில குரானை தந்திருக்கிறான், தொழுகை தந்திருக்கிறான். அதை நிறைவேற்றி ஒரு நல்ல முறையில் நிறைவேற்றி எந்த பிரச்சனையும் இல்லாம உங்களுக்கு சாட்சி சொல்லக்கூடிய அந்த குரானா மாத்தி நீங்க வாங்க என்கிட்ட அப்படின்னு சொல்லி எல்லாம் சொல்லும் போது நாங்க ஏலாது ஏலாதுன்னு சொல்லி லாஸ்ட் மினிட்ல இப்ப யோசிக்கிறோம். நான் என்ன செய்ய போறேன்? அல்லாஹ் நம்மளை என்ன செய்ய போறான்? நான் என்ன செய்ய போறேன் என்று பயப்படுறோம். நீங்க யோசிங்க. இன்னொரு 2 ஹவர் இப்போ 1 ஹவரா மாறுது. நான் சொல்லிட்டேன் 60 நிமிஷம் தான் இருக்குது உங்களுக்கு. இந்த 60 நிமிஷத்துலையும் நீங்க ஓத இல்லைன்னு சொன்னால் உங்களோட நிலைமை எப்படி இருக்க போகுது? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. கொஞ்சம் திங்க் பண்ணி பாருங்க. இப்போ உங்களுக்கு டைம் ஒன்று தாரேன். கொஞ்சம் கண்ணை மூடி நான் சொல்ற விஷயங்களை கொஞ்ச நேரம் கேட்டு பாருங்க. பட் நான் சொல்ற விஷயங்களை ஒழுங்கா கேட்கணும். அடுத்தது கொஞ்ச நேரம் கண்ணை மூடணும். இது நமக்காக இல்லை, உங்களுக்காக. நீங்க கொஞ்ச நேரம் கண்ணை மூடி நான் சொல்றதை கேட்டுக்கொள்ளுங்க. எஸ். என்னன்னு சொன்னால் நான் நினைக்கிறேன் எல்லாரும் கண்ணை மூடிப்பீங்கன்னு சொல்லி. இன்ஷா அல்லாஹ். எஸ். அல்லாஹ் வந்து இன்னொரு 1 ஹவர்ல உங்களோட உயிர்கள் எல்லாத்தையும் எடுக்கிறதுக்கு இருக்கிறான்.
அல்ல ஆல்ரெடி நான் சொல்லிட்டேன், உங்களுக்கு டைம் தந்துட்டான். 60 நிமிஷம் தான் இருக்குது. இப்போ நீங்கள் மௌத்தாக போறீங்க. உங்களோட நிலைமை இப்போ எப்படி இருக்கும்? எப்படி பயப்படுவீங்க? அங்கே கொண்டு போய்த்து வச்சால், கபூர்ல வச்சால், நமக்கு சாட்சி சொல்ல வரப்போறது யாரு? நம்மளை ரெக்கமெண்ட் பண்ண வரப்போறது யாரு? கொஞ்சம் யோசிச்சு பார்த்தோமா? கொஞ்சம் சிந்திச்சு பார்த்தோமா? இல்லை, நாங்கள் ரெடி இல்லை. கொஞ்சம் யோசிப்போம். இன்னொரு ½ தான் இருக்குது. இன்னொரு ½ நீங்கள் எல்லாரும் மூத்தாக போறீங்க. யோசிங்க. 30 நிமிஷம். 30 நிமிஷத்தில் நீங்கள் மௌத்தாக போறீங்க. இப்போ உங்களோட நிலைமை என்ன? கொஞ்சம் யோசிங்க. இப்பெல்லாம் சோதம் உன்னோட உயிரை எடுக்க போறேன், நீ ஓதிக்கிறியா, தொழுதிருக்கிறியா இப்படின்னு கேட்குறான். மலக்குல் மௌத் கிட்ட வந்துட்டாரு. நான் ஓதியும் இல்லை, தொழுதும் இல்லை. இப்போ அல்லாட்ட கேட்குறேன், யாழ்லா நம்ம கொஞ்ச நேரம் டைம் தர மாட்டியா? அல்லாஹ் சொல்றான், இவ்வளோ நாள் நான் டைம் தந்தேன், நீ செய்ய இல்லை, இதுக்கு பிறகும் நீ செய்ய மாட்டாய். உன்னோட உயிரை நான் எடுக்கிறேன் என்று அல்லாஹ் உங்களோட உயிரை எடுக்கிறான். எல்லாரும் நாங்கள் மௌத்தாகிறோம். இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். எல்லாரும் அழுறாங்க. ஃபேமிலி சுற்றி வர அழுது. ஒரு நாள் 2 நாள் அழும், அவளும் தான். நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நீங்கள் மூத்தாயிட்டீங்க, உங்களோட உயிர் போயிட்டது. இப்போ அல்லாஹ் கிட்ட போயிட்டீங்க. குரான் உங்களுக்கு சாட்சி சொல்ல வர இல்லை. தொழுக உங்களோட பாதுகாப்புக்கு வர இல்லை. நீங்கள் செஞ்ச அநியாயங்கள் உங்களுக்கு சைட்டில் வந்து நிற்கிது. கேள்வி கணக்கு ஸ்டார்ட் ஆக போகுது. அந்த மலக்குமார்கள் வாராங்க, உங்களுக்கு தாங்கிக் கொள்ள இயலாத வேதனையை தாராங்க. ஏண்டா நீங்கள் செஞ்ச அநியாயங்கள் அப்படி, நீங்கள் செஞ்ச வேதனைகள் அப்படி, அடுத்த ஆட்களுக்கு தொல்லை கொடுத்தது அப்படி. இப்படி எல்லாம் செஞ்சு கொண்டு நாங்கள் இருக்கிறோம். கொஞ்சம் யோசிச்சு பார்த்தால், கொஞ்சம் உங்களோட நிலைமையை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நீங்கள் மூத்தாகிட்டீங்க. இப்போ உங்களோட நிலைமை என்ன? யார்கிட்ட போயிட்டு கேட்க போறீங்க? யாரெல்லாம் நம்மளை பாதுகாத்து கொண்டு இப்போ எங்கே போயிட்டு கேட்க போறீங்க? அல்ல இப்போ இதுக்கு பிறகு வந்து உங்களோட எல்லா பதிவுகளும் மூடப்பட்டுட்டு இப்போ கொண்டு போயிட்டு கேட்டால் அவன் தரமாட்டான். அல்ல சொல்லிட்டான், உனக்கு தந்த டைமை சரியா யூஸ் பண்ணிக்கொள்ளணும், அதுக்கு பிறகு வந்து கேட்டால் இயலாதுன்னு சொல்லிட்டான். இப்ப நாங்க தடுமாறுறோம். நான் சொன்னேனே, இந்த போன பஸ் கையை காட்டுறதுன்னு இப்படியான ஒரு வேலையை செஞ்சு கொண்டிருக்கிறோம். இதுல இருக்கிற மூத்த ஆட்கள் இருக்கிறீங்க, வெரி யங் ஏஜ் ஆட்கள் இருக்கிறீங்க, இது ஆர்கனைஸ் பண்ண ஆட்கள் இருக்கிறீங்க, எல்லாரும் இருக்கிறோம். நான் இப்ப மௌத்தாகிட்டேன் என்றால் கபர்ல கொண்டு போயிட்டு வச்சு, கபர் நம்மளை நெருக்குது. கண்ணை துறக்க இல்லைன்னு நினைக்கிறேன். கபர் நம்மளை நெருக்குது, நெருக்குது. 2 விலா எலும்பும் ஒண்ணாகுது. அழுவுறீங்க, அழுது புலம்புறீங்க. யாரும் இல்லை, யாரும் உங்களுக்கு சைட்ல துணைக்கு இல்லை. அழுது 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 கடைசியா கேள்வி கணக்கு ஸ்டார்ட் ஆக போகுது. ஸ்டார்ட் ஆகினா அதில் வந்திருக்கிற அந்த மலக்குமார்களை பார்த்தால் பயம். ஏண்டால் நாங்கள் செஞ்ச அநியாயங்கள் அப்படி இப்போ வந்து நிற்குது. இப்போ யோசிக்கிறோம், நமக்கு குரான் வந்து நான் ஓத இல்லையே, நான் ஓதி இருந்தா நமக்கு பரிந்துரை செய்ய வந்திருக்குமே, ரெக்கமெண்ட் பண்றதுக்கு வந்திருக்குமே. யா அல்லாஹ், இவன் நம்மளை ஓதினான், இவனை கொஞ்சம் பாதுகாத்துக்கோன்னு சொல்லி சொல்லி இருக்குமேன்னு சொல்லி அந்த டைம் வேதனைப்படுவோம். வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறோம் என்று யோசிச்சு பாருங்க. இப்ப அந்த கட்டம் எல்லாம் தாண்டி போயிட்டது. ஆனா இன்னும் நாங்க அதை ஓதாம தான் இருக்கிறோம். இன்னும் ஓதுறதுக்கு நாங்க ரெடி இல்லை. நீங்க யோசிங்க.
இப்போ மௌத்தாயிட்டீங்க. நான் சொன்னேன், இந்த கேள்வி கணக்கு முடிஞ்சு அல்லாஹ் கடைசா எல்லாரையும் அல்லாஹ் பாதுகாக்கணும். ஆனா அல்லாஹ் சொல்றான், நீ நரகவாதின்னு சொல்லிட்டான்னு வச்சுக்கொள்ளுங்க. நம்மளோட நிலைமை மறுமை நாள் வரைக்கும் திரும்ப 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 வேதனை செய்யப்படக்கூடிய ஆட்கள் ஒரு ஆட்களா நான் மாறத்துக்கு ரெடியா? மாறத்துக்கு விருப்பமா? அல்லது அழகான ஒரு ரூபத்துல ஒரு உருவம் வரும், பாதுகாக்கிறதுக்கு அல்லது பரிந்துரைக்கிறதுக்கு வரும், வந்து சொல்லும், எஸ், இவர் ஓதினார், இவர் நம்மளை ஓதினாரு, யாரெல்லாம் வேதனையே குறைச்சிது அப்படின்னு சொல்லும் போது எப்படி மனசுக்கு ஆறுதலா இருக்கும்? அந்த டைம் அல்லாஹ் அவங்களுக்கு பெரிய ஒரு சந்தோஷமான லைஃபை அந்த மறுமை நாள் வரும் வரைக்கும் தாரத்துக்கு அதை எடுக்கிறதுக்கு ரெடியா? அல்லது நான் பாவத்தை செஞ்சு 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 இந்த மாதிரியான ஒரு மௌத்துக்கு ரெடி ஆகிறேனா? இப்ப நீங்க கண்ணை திறக்கலாம். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நான் செஞ்சுட்டு அடுத்த ஆட்களை ஓத சொல்றேனா, அதாவது நான் ஓதிக்கொண்டு அடுத்த ஆட்களை ஓத சொல்றேனா, நான் ஓதாம அடுத்த ஆட்களை ஓதுங்கன்னு சொல்லி பணிக்கிறேனா? இப்படியெல்லாம் பல கேள்விகள் வரலாம், வரும். எப்ப நீங்க, அதாவது முகமது நபி வந்து நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, ஒரு சிறுவனை உம்மா கூட்டிட்டு வராங்க, கூட்டிட்டு வந்து சொல்றாங்க, இவர் அதிகமா இனிப்பு சாப்பிட்றாரு, இவர்கிட்ட சொல்லுங்க இனிப்பு சாப்பிட வேணாம் அப்படின்ட்டு. முகமது நபி திரும்ப அனுப்புறாங்க, அடுத்த கிழமை வாங்க. இப்படி 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 நாட்கள் போகுது. ஒரு 2 3 தடவைன்னு நினைக்கிறேன். அது பிறகுதான் சொல்றாங்க, நீங்க சாப்பிடாதீங்க, சாப்பிட்றத குறைங்க அப்படி. அந்த டைம் அந்த தாய் கேட்குறாங்க, என்னத்துக்காக சொன்னீங்க அப்படின்னு. அவங்க சொன்னாங்க என்ன தெரியுமா? நான் செய்யாத ஒண்ணு அடுத்த ஆட்களுக்கு நான் ஏவ மாட்டேன். அப்போ நாங்க எங்க இருக்கிறோம்? நாங்க செய்ய மாட்டோம், அடுத்த ஆட்களை ஏவுவோம். இதுதான் நம்மளோட மைண்ட் செட், ரைட்? நாங்க நாங்களை மாற்றணும். அது பிறகு ஆட்டோமேட்டிக்கா குடும்பம் மாறுறதை நாங்க பார்க்கலாம். இதுல லாஸ்டா நான் கொமனா எல்லாருமே நாங்க மேனேஜ்மெண்ட் படிக்கலாம், அப்படி இப்படி நிறைய விஷயம் படிக்கிறோம். இதுல நான் சும்மா ஒரு உதாரணத்தை சொல்லி நம்மளோட செஷனை முடிச்சுக்கொள்றேன். நமக்கு தந்த டைமுக்கிட்ட நான் முடிக்கலாம் என்று நினைக்கிறேன். என்ன விஷயம் என்றால், எல்லாரும் ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட் கதைக்கிறோம், மனிதவள முகாமைத்துவம் என்று கதைக்கிறோம். எப்படி ட்ரீட் பண்றது ஒரு எம்ப்ளாய், அதாவது நம்மகிட்ட வேலை செய்யறவரால் எப்படி நான் வழி நடத்துறது இப்படின்னு கதைக்கிறோம். ஆனா ஆல்ரெடி முகமது நபி அதை செஞ்சு காட்டிட்டாங்க, குரான்ல ஆல்ரெடி வந்துச்சு. நான் உதாரணத்துக்கு ஒரு சம்பவத்தை சொல்றேன். அதாவது முகமது நபிட்டு ஒரு சஹாபி வராரு, வந்து கேட்கிறாரு, யார சொல்லலாம், நமக்கும் இதுல ஆளுநர் பதவியை தாங்க அப்படின்னு. பாருங்க, நாங்க எல்லாரும் சொல்ற அந்த ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட் என்று சொல்றோமே, அந்த மனிதவள முகாமைத்துவம் என்று சொல்றோமே, அல்லாஹ்விட தூதர் வந்து அங்கன பாவிக்கிறாங்க. நீங்க வாங்க சஹாபியே, நீங்க அதுக்கு பொருத்தம் இல்ல, நீங்க பலகீனமான ஒரு ஆள். மெதுவா அழகா சொல்றாங்க, அவருக்கு எடுத்து சொல்றாங்க. இந்த டைம் அவருக்கு எப்படி இருக்கும் மனசு? நாங்களா இருந்தாலும் குழம்புவோம். பட் முகமது நபி சொல்ற முறையில சொல்றாங்க, உங்களுக்கு இது எடுத்தீங்கன்னு சொன்னா மறுமையில பெரிய பாரத்தை சுமக்க வேண்டி வரும், நீங்க அதுக்கு பொருத்தமானவர் இல்லைன்னு. ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட் நாங்கள் எல்லாரும் தியரியா படிக்கிறோம், ப்ராக்டிக்கலா நபி காட்டி தந்துட்டு போயிருக்கிறாங்க. எங்கிட்ட பக்கம் அல்லாஹ் வந்து ஒரு ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜரை அழகான ஒரு ஒரு ஹாலில் கொண்டு வந்து எங்களுக்கு தாரான். யார் அதுன்னு கேட்டால் நபி முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எப்படி நாங்கள் சொல்கிறோம் அது ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜர் என்று சொல்லி, அல்லது ஹியூமன் ரிசோர்ஸில் ஃபுல் பவர் உள்ள ஆள் எப்படி சொல்கிறோம்? எப்படி அழகா மனுஷனை டீல் பண்ணினாங்க, ஒவ்வொரு ஆட்களையும் எப்படி அவங்களோட கண்ட்ரோல்களை கொண்டு வந்தாங்க, பேச்சாற்றல் எப்படி இருந்தது, எப்படி வழிகாட்டினாங்க, எப்படி உண்மையை சொன்னாங்க, அந்த உண்மை சொல்றதால அவங்க எப்படி கூட்டம் கூட்டமா இஸ்லாத்துக்குள்ள வந்தாங்க. இப்ப எங்களை பார்த்து யார் இஸ்லாத்துக்கு வருவாங்களா? ஆனா குரானை படிக்க இஸ்லாத்துக்கு வருவாங்க. இப்ப அதான் நடந்து கொண்டிருக்குது. எத்தனையோ பேர் குரானை படிச்சாங்க, இஸ்லாத்துக்கு வந்தாங்க. இப்படி எத்தனையோ ஹிஸ்டரிஸ் கேள்விப்பட்டு கொண்டிருக்கிறோம். நான் இன்றைக்கு வித்தின் 45 மினிட்ஸுக்குள்ள நம்மளால ஏண்ட சுருக்கமான ஒரு ப்ரோக்ராமை உங்களுக்கு தந்திருக்கிறேன். இதில் நான் நினைக்கிறேன் ஏதோ ஒரு விஷயத்த எல்லாரும் எடுத்துக்கொண்டிருப்பீங்க.
இந்த அமர்வை அல்லாஹ் வந்து பொருந்தி கொண்ட அமர்வை மாற்றணும். அல்லாஹ் எல்லாரையுமே நரகத்திலிருந்து விடுதலையான ஆட்களா அல்லாஹ் மாற்றி வைக்கணும். இல்லைனால் நம்மளை விட நஷ்டவாளிகள் வேற யாரும் இருக்க மாட்டோம். அதனால அல்லாஹ் பாதுகாக்கணும். இந்த அமர்வை ஏற்றுக்கொண்ட அமர்வா அல்லாஹ் ஆக்கி வைக்கணும். நான் நினைக்கிறேன் இதில் ஏதோ ஒரு விஷயத்த நீங்கள் தெரிஞ்சு கொண்டிருப்பீங்க. அது உங்களோட வாழ்க்கையில் பிரயோசனப்பட்டிருக்கும் என்று. இதில் நல்ல விஷயங்கள் உங்களுக்கு கிடைச்சிருந்தால் அது அல்லாவால் நம்மட வாயால் வரணும் என்று சொல்லி அல்லாஹ் முடிவு செஞ்சது. அதுக்காக துவா செஞ்சு கொள்ளுங்க. அதே மாதிரி இதில் உங்களுக்கு டைம் வேஸ்டாக இருந்தால் ஐ எம் ரியலி வெரி 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 சாரி. அதுக்காக மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன். அல்லாவுக்காக அந்த விஷயத்தை மன்னிச்சு கொள்ளுங்க. ஏனென்றால் பிழைகள் எல்லாம் என்னை சார்ந்தது. அதற்காக மன்னிச்சு கொள்ளுங்க அப்படின்னு சொல்லி கேட்டுக்கொள்கிறேன். இதில் ஏதோ ஒரு விஷயத்தை எடுக்காமல் இருந்த அல்லது இன்ஸ்ட்ரக்ஷன் நான் சில விஷயங்கள் சொல்லும் போது அதை கேட்டு நடந்து ஏதோ ஒரு வாழ்க்கையில் மாற்றம் வந்தால் இன்ஷா அல்லாஹ் இதை ஆர்கனைஸ் பண்ண டீம் அண்ட் ஏதோ ஒரு வகையில் நானும் இதுக்கு சம்மந்தப்பட்டிருக்கிறதால ஏதோ ஒரு வகையில் எல்லாம் நமக்கும் நன்மையை தரணும். அதுக்காக நீங்கள் எல்லாரும் துவா செய்வீங்க அப்படின்ற நம்பிக்கையோட நான் இந்த ப்ரோக்ராமை முடிச்சு கொள்கிறேன். இன்ஷா அல்லாஹ் ஃப்யூச்சரில் நாங்கள் ஃபிசிக்கல் செஷன்ஸ் எதுலேயும் மீட் பண்ணுமா இருந்தால் இதை விட டிஃப்ரெண்ட்டான செஷன் செய்யலாம். ஏனென்றால் அந்த இன்னொரு 1 ஹவரில் மவுத் வரும் என்று சொன்ன செஷன் இருக்குது. அது ஃபிசிக்கலில் செஞ்சது ரியலி வெரி சக்ஸஸ்ஃபுல். ஒரு இதை ஒன்று நாங்கள் பார்த்தோம். ஒரு யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட்ஸ் செட்டுக்கு செஞ்சோம். 100 பேர் நான் செஞ்சேன். கடைசா முடியும் போது எல்லாரும் அழுதுட்டு தான் போனாங்க. கடைசியில் அவ்வளோ பேர் அழுகிறத நான் பார்த்தேன். ஈவன் அவங்கள பார்த்து எனக்கு அழுக வந்தது. அந்த அளவுக்கு அழாத எல்லாரும் தேம்பி தேம்பி அழுகிற ஒரு செஷனாக இருந்தது. சரி, ஏதோ ஒரு விஷயத்தை எடுத்துக்கொண்டிருப்பீங்க. அதுக்காக உங்கள் எல்லாருக்குமே நன்றிகளை தெரிவித்து கொண்டு நீங்களும் இன்ஷா அல்லாஹ் துவா செஞ்சு கொள்ளுங்கன்னு கேட்டு நம்மளை ரிசோர்ஸ் பர்சனாக எடுத்த இ லேர்னர்ஸ் ஹப் ஆன்லைன் இன்ஸ்டியூட் இஸ்லாமிக் யூனிட் இதுக்கு அதே மாதிரி அதை கோஆர்டினேட் பண்ணி நம்மளை எடுத்த மிஸ்டர் சாஜுதீன் ஹசரத் அவங்களுக்கும் ஜிசாக்கல்லா ஹைரன். உண்மையில் இந்த செஷனை ஆர்கனைஸ் பண்ணி கோஆர்டினேட் பண்ணி தந்ததுக்கு ஜிசாக்கல்லா ஹைர். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. சிறந்த முறையில் குர்ஆனை பற்றி சிறப்பாக கூறி, குர்ஆன் எமது வாழ்வில் எவ்வாறு வழிகாட்டியாகவும் எவ்வாறு அல் குர்ஆனோடு நெருக்கமாக இருக்க வேண்டும் என்பதையும், மனித வாழ்வில் அல் குர்ஆன் எவ்வாறு முக்கியம் என்பதையும், அதாவது அல் குர்ஆனோடு தொடர்பு படுத்தி மரணத்தின் பின் எவ்வாறு நமது வாழ்வு அமையும் என்பதையும் சிறப்பான முறையில் கூறி, இந்நிகழ்வில் கலந்து கொண்ட சிறியவர்கள் மற்றும் பெரியவர்களுக்கு விளங்கும் வகையில் கூறி, பல நபிமார்களின் வரலாற்றை ஞாபகமூட்டி தெளிவுபடுத்தி மற்றும் விஞ்ஞான கருத்துக்களையும் கூறி அல் குர்ஆனை தெளிவுபடுத்தி, தொழுகை மற்றும் அல் குர்ஆன் என்ற விடயங்களில் இவ்வுலகில் எவ்வாறு இருக்க வேண்டும் என்பதையும், அது இல்லாவிட்டால் மறுமையில் எமது நிலையையும் எடுத்துக் கூறிய உஸ்தாத் சவாஃப் ரிஃபாயஸ் அவர்களுக்கு ஜஸாக்குமுல்லாஹு ஹைரன் ஹைரன் ஜஸாக் மற்றும் இந்நிகழ்வில் கலந்து கொண்ட அனைத்து உள்ளங்களுக்கும் ஜஸாக்குமுல்லாஹு ஹைரன் வஹைரன் ஜஸாக். மேலும் இந்நிகழ்வில் எமது நிறுவனத்தில் கல்வி கற்றுக் கொண்டிருக்கும் மாணவர்களையும் தாண்டி நமது நிறுவனத்தில் கல்வி கற்காத வெளி மாணவர்களும் கலந்து கொண்டிருப்பதனால் எமது நிறுவனத்தை பற்றிய சிறிய அறிமுகத்தை வழங்க இருக்கின்றேன். இலங்கை அரசாங்கத்தினால் பதிவு செய்யப்பட்டு அங்கீகரிக்கப்பட்ட ஒரு நிறுவனமாக எமது ஈலானஸ் ஹப் ஆன்லைன் நிறுவனம் இருக்கின்றது. அதில் பல நிகழ்ச்சி திட்டங்கள் நடாத்தப்பட்டு வருகின்றதோடு எமது இஸ்லாமிய கற்கை நெறிகளை பொறுத்தவரை அதன் பொறுப்பாளராக உஸ்தாத் அஷேக் சாஜுதீன் ஷஹ்பி ரியாதி உஸ்தாத் அவர்கள் இருக்கின்றார்கள். மேலும் குர்ஆன் தொடர்பான அனைத்து பாடங்களும் எமது நிறுவனத்தினால் நடாத்தப்பட்டு வருகின்றது. சிறியவர்களுக்கான அல் குர்ஆன் வகுப்புகளும் மற்றும் பெரியவர்களுக்கான அல் குர்ஆன் வகுப்புகள், தஜ்வீத் வகுப்புகள் மற்றும் ஹிஃபுல் மனன வகுப்புகளும்,
குர்ஆனை முடித்தவர்களுக்கு அதனை பாதுகாக்கும் நோக்கோடு தௌர் வகுப்புகளும் இஜாசா வகுப்புகளும் நடைபெற்று வருகின்றது. மேலும் பேசிக் அரபிக், ஸ்போக்கன் அரபிக், டிப்ளமா இன் அரபிக் போன்ற பாடநெறிகளும் காணப்பட்டு வருகின்றது. மேலும் எமது நிறுவனத்தில் மொழி தொடர்பான கற்கைகளும் காணப்பட்டு வருகின்றது. ஜப்பானிய மொழி, கொரிய மொழி போன்ற மொழிகளும். மேலும் பேராதனிய பல்கலைக்கழகத்தின் வெளிவாரி பட்டப்படிப்புக்கான அனைத்து பாடநெறிகளும் வழங்கப்பட்டு வருகின்றன. எனவே மேலதிக தகவல்களுக்கு எமது நிறுவனத்தின் வெப்சைட் www.elearnersonline என்ற வெப்சைட் மூலமாக பெற முடியும் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன். மேலும் இதன் மூலம் ஒவ்வொருவரின் வாழ்விலும் மாற்றம் ஏற்பட வேண்டும் என்ற துஆவோடு அல்லாஹு தஆலாவின் அருள் அனைவருக்கும் கிடைக்க வேண்டும் என்ற துஆவோடு இந்நிகழ்வை முடித்துக் கொள்கின்றேன். இந்நிகழ்வில் கலந்து கொண்ட அனைவருக்கும் ஜஸாக்குமுல்லாஹு கைரன் வ கைரன் ஜஸாக். சுப்ஹானக அல்லாஹும்ம வ பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக்.